ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பாதுஷா எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இது செய்கிறதுக்கு ரொம்ப சுலபமாக இருக்கும். ஸ்வீட் வகையிலேயே பாதுஷா தான் செய்கிறதுக்கு ரொம்ப ஈஸியான ஸ்வீட்டு. வாங்க எப்படி செய்யுதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இதுக்கு ஒரு பவுலில் 2 கப் அளவு மைதா மாவு வந்து சேர்த்துக்கோங்க. இது 200 கிராம் அளவு இருக்கும். இதில் 1/4 டேபிள் ஸ்பூன் அளவு வந்து பேக்கிங் பவுடர் வந்து சேர்த்துடலாம். சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் உருக்கின வெண்ணெய் இல்லாட்டி நெய் வந்து ஒரு 1/4 கப் அளவு வந்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதையும் நல்லா வந்து ஒரு 5 நிமிஷம் 4லேருந்து 5 நிமிஷம் வந்து இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பிசைஞ்சதுக்கப்புறம் 1/4 கப் அளவு தயிர் வந்து சேர்த்துக்கோங்க. தயிர் சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். தேவைப்பட்டால் இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா கட்டியான பதத்துக்கு நம்ம வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்குவோம். இது வந்து சப்பாத்தி பதத்துக்கு இல்லாமல் பூரி பதத்துக்கு இல்லாமல் மாவு எப்படி பூரி பதத்துக்கு இல்லாட்டி சப்பாத்திக்கு நம்ம எப்படி பிசைவோமோ அந்த மாதிரி இல்லாமல் கொஞ்சம் டைட்டாக வந்து பிசைஞ்சு எடுத்துக்குவோம். நம்ம மாவை வந்து பிசைஞ்சு எடுத்துகிட்டு பார்க்கும்போது நம்மளுக்கு உள்ள லேயராக இருக்கணும். அந்த மாதிரி நீங்கள் மாவை வந்து பிசைஞ்சு எடுத்துக்கணும். இப்போது நான் உள்ளே வந்து எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு இப்போ காட்டுறேன். மாவு வந்து இந்த மாதிரி எடுத்திங்கன்னா உள்ளே வந்து நம்மளுக்கு நிறைய லேயர்ஸ் வரணும். இதுதான் கரெக்டான பதம். இதை வந்து ஒரு 15 நிமிஷம் மூடி போட்டு இல்லாட்டி ஒரு துணி வச்சு மூடி 15 நிமிஷம் ரெஸ்ட்டில் விட்டுருவோம். அதுக்குள்ளே நம்ம இதுக்கு பாகு வந்து காய்ச்சிடலாம். 2 கப் அளவு வந்து சர்க்கரை சேர்த்துக்கோங்க. அந்த சர்க்கரை மூழ்கிற அளவு தண்ணி சேர்த்துட்டு ஒரு கம்பி பதத்துக்கு நம்ம சர்க்கரை வந்து பாகு காய்ச்சி எடுத்துக்கலாம். கால் டேபிள் ஸ்பூன் அளவு வந்து ஏலக்காய் பொடி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா பெரிய பெரிய பபுள்ஸாக வரணும். அந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக எடுத்து பார்த்தீங்கன்னா 2 விரலுக்கும் இந்த மாதிரி வச்சு இந்த மாதிரி எடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு கம்பி மாதிரி ஃபார்ம் ஆகி கட் ஆகும். இதுதான் கரெக்டான பதம். இந்த ஸ்டேஜில் ஒரு 2லேருந்து 3 லெமன் ஜூஸ் வந்து பிழிஞ்சு விட்டுக்கோங்க. இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணதுக்கப்புறம் இந்த சர்க்கரை பாவு கட்டியாகாமல் இருக்க தான் இந்த லெமன் ஜூஸ் வந்து விடுறோம். இப்போது 15 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம பாதுஷா வந்து ரெடி பண்ணிடலாம். ஒரு தடவை இந்த மாதிரி அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சுக்கோங்க. நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சதுக்கப்புறம் இதிலேருந்து கொஞ்சமாக மாவு எடுத்துக்கலாம். மாவு எடுத்துட்டு 2 கைக்கு இடையில வச்சுட்டு நல்லா அழுத்தம் கொடுத்து நல்லா பால் சைஸ்க்கு இந்த மாதிரி உருண்டை பிடிச்சிக்கோங்க. உருண்டை பிடிச்சிட்டு லைட்டாக அப்படி அழுத்தம் கொடுத்து நடுவில் ஒரு ஓட்டை போட்டுக்கலாம். நம்ம உளுந்து வடையெல்லாம் செய்யும்போது நடுவில் ஓட்டை போடுவோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒரு லைட்டாக ஓட்டை போட்டுக்கோங்க. வெளியில் அங்கங்கே வெடிப்பாக தான் இருக்கும் மாவு, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போது மீதி இருக்கிற மாவு எல்லாத்தையும் இதே மாதிரி நம்ம செஞ்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ எல்லா மாவும் நம்ம செஞ்சு எடுத்துக்காச்சு. இப்போது ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் வந்து ரொம்ப சூடாக்கக்கூடாது. நம்ம உள்ளே இந்த பாதுஷா போட்டோன்னே நம்மளுக்கு வந்து உடனே மேலாகி இந்த மாதிரி பபுள்ஸ்லாம் வரக்கூடாது. போட்ட உடனே கொஞ்சம் நேரம் கழிச்சு தான் நம்மளுக்கு பபுள்ஸ் வரணும். அந்த மாதிரி இருக்கிற இந்த ஸ்டேஜில் தான் நம்ம வந்து இந்த பாதுஷா வந்து உள்ளே போடணும். எண்ணெய் வந்து ரொம்ப சூடாகாமல் இருக்க பார்த்துக்கோங்க. இப்போது இது ஒவ்வொரு பக்கமாக நல்லா திருப்பி போட்டு வேக வைங்க. கொஞ்ச நேரத்தில் நம்மளுக்கு கொஞ்சம் இதோட சைஸ் கொஞ்சம் பெருசாகும். இது நல்லா வெந்து நல்லா காற்று போல் நம்மளுக்கு ஆகிடும். அப்போது எல்லா பாதுஷாவும் நம்மளுக்கு வந்து மேலே மிதக்கிற மாதிரி இருக்கும். இப்போ நல்லா வெந்ததுக்கப்புறம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ரெடியாக இருக்குன்னு. இப்போது இதை எடுத்து தனியாக வச்சிடலாம்.
மீதி இருக்கிற எல்லா பாதுஷாவையும் இதில் இந்த மாதிரி பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போது இந்த சர்க்கரை பாகில் 2லேருந்து 3 ட்ராப்ஸ் அளவு வந்து ஃபுட் கலர் வந்து சேர்த்துக்கலாம். இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு விருப்பப்பட்டால் நீங்கள் சேர்த்துக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நம்மளுக்கு சர்க்கரை பாகு வந்து லைட்டாக வந்து ஹீட்டாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஆறி இருந்தால் அடுப்பில் வச்சு லைட்டாக ஹீட் பண்ணிக்கோங்க. இப்போது நம்மளுக்கு வந்து பாதுஷாவும் லைட்டாக ஹீட்டாக இருக்கும்போது இதோட உள்ளே சேர்த்துருங்க. சேர்த்துட்டு நல்லா வந்து அந்த சர்க்கரை பாகோடு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இதை ஒரு 5 நிமிஷம் அப்படியே வச்சுட்டிங்கன்னா நம்மளுக்கு இந்த பாதுஷா எல்லாம் சர்க்கரை பாகோடு நல்லா வந்து ஊறிடும். அப்போ ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. ஒரு 5 நிமிஷம் நம்ம பொரித்து வச்சுருந்த எல்லா பாதுஷாவையும் இந்த சர்க்கரை பாகில் போட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே வச்சிடலாம். அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் பாருங்கள் எல்லாம் ஊறிடுச்சு நல்லா சர்க்கரை பாகில். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கே. ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம வெஸ்லி ஃபுட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.